முதலாம் நாள் அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். வழக்கம் போல சீக்கிரமா எந்திரிச்சு பல்ல விலைக்கு குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே செடிக்கு கொஞ்சம் தண்ணி பசிட்டு காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து உள்ள போட்டுட்டு 3 பச்சை நாட்டு முட்டை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லதாமே. ஆனா அது குடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. போதும் எடுத்துப்பா. இருந்தாலும் ஹெல்த் முக்கியமாச்சே. உடச்சு வாயில ஊத்திட்டு ஒரு விட்டமின் டேப்லெட் 2 மீன் எண்ணெய் வீடு கண்ட்ரைவா இருந்தது. அதையும் பெருக்கி தள்ளிட்டு 2 பாத்திரத்தை கழுவி கிடைச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூழ் என் கையால நானே செஞ்சது. நேற்று ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த ப்ராசஸ் பண்ண சவுண்ட் இருக்கே, கொஞ்சம் வாய்ஸ் ஓரளவு கேட்டு போறீங்களேன். பேசாம இந்த தொங்குறது தவறுது குதிக்கிறது பறக்கிறதுலாம் தூக்கி போட்டுட்டு சமையல் லாக் பண்ணலாம் போல. பட் இதுக்கு நேரம் பார்த்தல அப்படியே மீன் கொஞ்சம் சோறை போட்டுட்டு அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி கிளம்பி ஒரு வழியா காடியை பெற்றுட்டு கிளாஸுக்கு வந்து சேர்ந்தாச்சு. காலையிலேயே மாஸ்டர் மண்டை சூட்ல இருக்காரு போல. மாமாவை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள தீய சக்தி டிஸ்டர்ப் பண்ணுது. நான் வாம்பம் முடிக்கிறதுல மாஸ்டர் உறக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியா வாம்பம் முடிச்சுட்டு உடற்பயிற்சி ஆரம்பிச்சாச்சு. வீடியோட மொதல் நாளே லெக் டே விளங்கிடும்டா. உடற்பயிற்சி முடிச்சு கையோட கிட்ஸ் கூட கொஞ்ச நேரம் வார்ம் டவுன் பண்ணிட்டு பினிஷிங்கா லைட்டா ஜிம்னாஸ்டிக் பயிற்சியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அப்படியே கோச்சிக்காம இந்த சர்ப்ரைஸ் பண்ணிட்டு சைட்ல மணி ஒன்று தொங்கின்னு இருக்கும். அதை ஆட்டி விட்டு போயிடுங்கப்பா. போனிமா போவோம்.